தொழில் வியாபாரம் செய்து உயர வேண்டும் என்ற எண்ணம் எல்லோர் மனதிலும் இருக்கும். அதிலும் ஒரு ஆண்மகனுக்கு அதிக எண்ணம் இருக்கும். யார் தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பார்ப்போம். சிலர் வாழ்க்கை பூரா வேலைக்கே போயிட்டு இருப்பாங்க. சார் ஒரு தொழில் கூட செய்ய முடியலையே அப்படின்னு ஏங்குவாங்க. சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. ஏதோ ஒரு கொஞ்சம் வருமானத்தை சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த வருமானத்தை கொண்டு ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த தொழில் இருக்காது. அல்லது கடன் வாங்கி கூட ஒரு தொழிலை செஞ்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்னு ஒரு இது பண்ணுவாங்க. அவங்களுக்கும் அந்த தொழில் உடைய அமைப்பு ஈடேறாமல் போகும். சில நேரங்களில் நம்ம போட்ட முதலீடு கூட முடங்கி போயிடும். அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனைவி நகைகள்லாம் வச்சு கூட அல்லது ஒரு இடத்த விற்று கூட தொழில் பண்ணுவாங்க. ஆனால் அந்த தொழிலுடைய இதனால் நம்முடைய பண முடக்கங்களும் ஏற்பட்டு போயிடும். அப்போது யார் தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஜாதக கிரகங்கள் ரீதியாக நம்ம பார்ப்போம். அதே போல் ஒரு ஜோதிடத்தை போகிறீங்க, அவருக்கு வேலை தான் செய்யணும் சார், நீங்கள் தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னுட்டேன்னா, சார் இவங்க பேரில் செஞ்சால் என்ன அப்படிப்பாங்க. அதாவது உங்கள் ஜாதகத்தில் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இல்லை அப்படின்னா, நம்ம சாமி பேரில் செஞ்சால் கூட சரி, அந்த தொழில் விருத்தி இருக்காது. அல்லது மற்றவங்க பேரில் செஞ்சாலும் விருத்தி இருக்காது. சிலர் சொல்லுவாங்க, சார் நான் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் போடுறேன் அல்லது என் குடும்பத்தில் ஒருத்தருடைய பேரில் போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம ஜோதிடத்தையும் கிரகத்தையும் ஏமாற்றுவது அப்படின்னு நான் தெளிவாகவே அவங்கள்ட்ட சொல்லுவேன். சார் நீங்கள் என்ன செய்கிறீங்க, கிரகத்தை ஏமாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் கிரகம் என்னது வழி எது அப்படின்னு. அப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கேது திசை வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடாது. இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருமே அந்த கேது திசைக்கு முன்னால், இப்போ நீங்கள் ஒரு கேது திசை ஒரு 45 வயசில் வருது அப்படின்னா, 45லேருந்து அதுக்கு முன்னால் ஒரு 17 வருஷம் புதன் மகா திசை. தொழிலில் நீங்கள் கொடிகட்டி பறந்துருப்பீங்க. ரொம்ப விசேஷமாக இருந்திருக்கும் தொழில். பார்த்திங்கன்னா புதன் திசையில் நீங்கள் லட்சமாக கூட சம்பாத்தியம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போ அந்த புதன் திசையில் கிட்டத்தட்ட 17 வருஷத்தில் 15 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தொழிலை விட்டுறணும். அன்றைக்கி ஒன்று சேர்த்து வச்ச பணத்தை வச்சு நம்ம ஒரு இடம் வாங்கி வாடகை கொடுத்து வாழ்ந்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ஜாபுக்கு போக ரெடி ஆகிக்கணும். நம்மகிட்ட ஃபினான்ஸை நம்ம ஏதோ ஒரு வகையில் விட்டுட்டோம் அப்படின்னா, ஏன்னா அந்த கடைசி 2 வருஷம் நம்மளை கேது திசைக்கு ப்ரிப்பேர் ஆகும். கேது திசை அப்படின்னா நம்ம கையில் பணம் செல்வம் இருக்காது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட திசைக்குள்ளே வரும்போது நம்ம எவ்வளோ லட்சமாக கோடியாக சேர்த்துருந்தாலும் அந்த கடைசி 2 வருஷத்தில் நம்மளை விட்டு அந்த பணம் வெளியேறக்கூடிய காலகட்டம். நான் இதுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணேன் சார், அந்த பரிகாரம் பண்ணேன் சார், நான் அதனால் என் தொழிலை பூரா என் ஒய்ஃப் பேரில் மாற்றினேன், என் பிள்ளை பேரில் மாற்றினேன் அப்படின்னாலும் கூட அது என்ன செய்யும், நிறைய பேர் இது இப்படி தான், நான் சார் பரிகாரம் செஞ்சால் மாறிடும், பிள்ளை பேரில் மாற்றினா மாறிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருப்பாங்க. நாங்கள் என்ன செய்ய முடியாது. அவங்க அந்த கஷ்டப்படுவதற்கு இந்த மாதிரி விதியெல்லாம் வச்சுருக்காங்க அவங்க. அடுத்தால கேது தசை 7 வருஷம். சார் நான் ஒரு பெரிய சம்பாத்தியம் பண்ணேன், இதை ஓரளவுக்கு சேர்த்து வச்சுருக்கிறேன், நான் போய் சாட்டுக்கு ஒரு ஜாபுக்கு போகிறேன், ஒரு நிம்மதியாக இருக்கேன்னு சொல்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட கிட்டத்தட்ட ஒரு 3% 4% வரும். அடுத்தால ஒரு சிலர் இருக்கா, சார் இருக்கிறத வச்சு ஏதோ நான் இப்போ வேலைக்கும் போக முடியாது, எனக்கு ப்ரெஸ்டீஜ் போயிடும், ஏதோ நான் இருக்கிறத வச்சு போயிட்டுருக்கேன், என் மனைவி வேலை பார்க்குறாங்க, இல்லாட்டா என்னுடைய பிள்ளைகள் என்னை காப்பாற்றுறாங்க அப்படின்னு கேது திசையில் நம்ம யார்கிட்டையாவது ஒருத்தட்ட தர்மம் வாங்குற மாதிரி அந்த திசை. அதே போல் அடுத்து ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்பது ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. அப்போது ராகு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் உங்கள் ஜாதகத்தில் இந்த ராகு பகவான் நல்ல இடத்துல உட்காந்துருந்தா நீங்கள் தான் சூப்பர் தொழில். டைரக்ட் தொழில், இன்டைரக்ட் தொழில், நிறைய சம்பாத்தியம், இன்டைரக்டாக சம்பாத்தியம் பண்ணுறது. அப்போ நம்ம அளவுக்கு அதிகமாக சம்பாத்தியம் பண்ணுறது, கார் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை நம்ம நினச்சிடுவோம். புதன் தசை ராகு தசை கொடுக்கும். ஆனால் நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம், ராகு கொடுத்து கெடுப்பவர் அப்படிம்போம். இப்போ ராகு என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு செல்வத்தை கொடுக்கும்போது நம்ம ஒரு தொழில் செய்வோம். அந்த தொழிலை டேரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒரு நாளைக்கு ஒரு 2000 3000 வருமானம் வருது அப்படின்னா, சார் 30,000 வருமானம் வரணும் அல்லது 3 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு வருமானம் வரணும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தொழிலில் இன்டைரக்டாக என்னென்ன தவறுகள் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ராகு தான் தவறு, இன்டைரக்டர், பொய், ஃப்ராடு, இதெல்லாம் உள்ள ஒரு விஷயம். இதுக்கு என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு தசை முடிவில் நம்ம கொடுத்ததெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு போயிடுவார், தூக்கிட்டு போயிடுவார். அதுதான் கொடுத்து கெடுப்பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், அந்த ராகு திசையில் என்ன செய்வாங்கன்னா, நல்லா சம்பாத்தியம் பண்ணுவாங்க, மாது இந்த மாதிரி விஷயத்தில் அடிக்ட் ஆகிடுவாங்க. தன்னுடைய செல்வத்தை, பெரும் அளவு செல்வத்தை கொண்டு போய் என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. அடுத்தால குரு தசை வரும் 16 வருஷம். இந்த மாதிரி அவங்க ராகு கொடுத்து கெடுத்துட்டு அப்படின்னா, குரு தசை அவங்களுக்கு ஃபினான்ஸ் ரீதியாக பெரிய விஷயங்கள் என்ன செய்யாது. இங்கே நல்ல ஆன்மீகம், நிறைய கோயில் போவாங்க, எல்லாம் செய்வாங்க. சார் எனக்கு செல்வம் மட்டும் வர மாட்டேங்குது சார், ஏதோ 3 நேரம் சாப்பாடு ஓடுது, ஆனால் எனக்கு எந்த வருமானமும் நிற்கலை அப்படின்பாங்க. அந்த குருதசை காலகட்டத்திலே நம்ம தொழில் செய்யக்கூடாது. குருதசைங்கிறதே
நம்ம கண்டிப்பாக ஒரு ஜாபுக்கு போகிறது தான். எல்லாருமே அந்த வந்து குரு தசையில் தான் நிறைய பேர் தொழில் செஞ்சுட்டு அந்த தொழிலில் மாட்டிக்கிட்டவங்க, அதிகமாக கடன் வாங்கிட்டு மாட்டிக்கிட்டவங்க, இதெல்லாம் வந்து அந்த குரு தசை தான். புரிஞ்சுக்கிட்டா? இது 2வது சிலபஸ். முதல் சிலபஸ் கேது தசையில் பண்ணக்கூடாது. அடுத்தது மேக்ஸிமம் குரு தசை. இதை வந்து நிறைய பேர் வந்து நீங்களே கூட எனக்கு எதிர் கமெண்ட் போடுவீங்க, சந்தோஷமாக போட்டுக்கோங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் பேச முடியாது. இதை வந்து ஆணித்தரமான கருத்து அப்படிங்கிற நான் வைக்கல. என்னுடைய அனுபவம் அஸ்ட்ராலஜர்களுக்கு பூராமே நிறைய ஜாதகத்தை பார்த்த ஒரு அனுபவம் இருக்கும். புரிஞ்சுங்களா? அந்த ஜாதகத்தினுடைய அனுபவம். அடுத்தால 3வது ஒரு விஷயம், சந்திர மகாதசை. இந்த தசையில் கண்டிப்பாக தொழில் செய்யக்கூடாது சார். கேது தசை நம்மளை வந்து ஒரே ஒரு விஷயம் கற்றுக்கோங்க, இந்த ஃபினான்ஸ் இது பண்ணி ஒரு பிச்சை கூட விட்டுரும் கேது தசை. சந்திர தசை வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை விட நம்மளை வந்து அவமானப்படுத்தி விட்டுரும். நம்மளை எந்த அளவுக்கு, ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது வளர்புரை தேய்பெயரை கொண்டது, லாப நஷ்டங்கள் கொண்டது, எல்லாத்துலேயுமே டபுளாக என்ன செய்யும், மனதை வந்து என்ன செய்யும், அழுத்தும். இப்போ நீங்கள் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதம் வந்து ப்ராஃபிட் வந்து சூப்பர் சந்திர திசையில். அடுத்து ஒரு 6 மாதத்துக்கு ப்ராஃபிட் இருக்காது. அப்போ வேலைக்கு போயிடலாமா, இல்லை வேறு தொழிலில் பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடும். வேறு தொழிலில் ஒரு அமௌண்ட்டை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அந்த தொழில் ஒரு மாதம் 2 மாதம் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் சூப்பராக இருக்கும். அடுத்தால ஒரு 6 மாதம் பார்த்திங்கன்னா அந்த தொழிலில் ப்ராஃபிட் இல்லை. இப்போ வேறு தொழிலுக்கு நம்ம போகலாமா சார், இந்த 2 தொழிலும் சரியில்லை சார், நான் வேறு தொழில் மாற்றம் உண்டா சார் பாருங்கள் சார் அப்படிம்பாங்க. சார் தொழிலே செய்யாதேன்னு நான் சொல்கிறேன், நீ மாற்றம் உண்டா அப்படின்னு பார்க்க சொல்கிறியா அப்படி. ஏன்னா சந்திர தசை மாற்றம் உண்டு, மாற்றம் மாறிக்கிட்டே இருக்கலாம். கடைசியில் உங்கள் ஃபினான்ஸ் வந்து பெரிய அளவில் கடனாளியாகி உட்காந்துருக்கு. இன்றைக்கி நான் அந்த சந்திர தசையில் நிறைய கஷ்டங்களை பட்டவங்க நிறைய பேர். நான் சந்திர தசைக்காரங்களோட இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரோடு நான் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவங்கெல்லாம் என்னை வந்து டெய்லி அவங்க மென்டலாகி என்ன மென்டலாக்குவாங்க. ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்கள வாழ வைக்கிறது. ஆனால் நம்மளை வந்து அந்த அஸ்ட்ராலஜர் சார் இந்த இப்படி சொல்கிறார், அவர் இப்படி சொல்கிறார். ஏன்னா விதி சரி இருந்தால் யாரோ கரெக்டாக சொல்லி கொண்டு போயிடுவாங்க. அதனால் என்னென்னா அவங்களோட நான் பயணம் பண்ணுறேன். அந்த 1000 பேர் நான் பயணம் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு சார் நீங்கள் சந்திர திசையை கரெக்டாக கைட்னஸ் பண்ணுறீங்க அப்படிமா. ஒரு தொழிலை பண்ணுங்கள் சார், 6 மாதம் இல்லைனாலும் பரவாயில்ல சார், அந்த தொழிலை வைங்க சார், மறுபடியும் உங்களுக்கு பிடிக்கும் சார், அல்லது ஒரு ஜாபுக்கு போங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு இதில் வந்து 3 சிலபஸ் இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கேன், அஸ்ட்ராலஜி ரீதியாக கொடுத்துருக்குறேன். 3 சிலபஸ் ரொம்ப முக்கியமான சிலபஸ். இந்த 3 திசைகள்லையும் இது எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது இன்னும் நுணுக்கமாக, ஜோதிடங்கிறது நிறைய நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கணும். இது வந்து ஒரு பேசிக். அந்த பேசிக்கில் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் கேது சில ஒருத்தர் தொழில் செஞ்சு சூப்பராக இருக்கார் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் அந்த கேது லாபஸ்தானத்தில் இருக்கும், அல்லது 3வது இடத்துல இருக்கும், அல்லது தொழில் ஸ்தானத்தில் இருக்கும். இது ஒரு எக்ஸப்ட். அதாவது ஜோதிடத்தில் நிறைய எக்ஸப்ட் இருக்குது, நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சரி, சந்திர தசையில் ஒருத்தன் வந்து நல்லா சம்பாத்தியம் பண்ணுறான் சார், அவன் வந்து ரொம்ப ஒரு ட்ராக்காக இருக்கிறான், ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கான் சார் அப்படின்னா அவன் மன தெளிவுடையவன், ஒரு விஷயத்தின் மேலே அதிக அக்கறை உடையவன், காதல் உடையவன், டைமை கீப்பப் பண்ணக்கூடியவனாக இருப்பான். இதை தான் சொல்லலாம், 100க்கு 2 பேர் 3 பேர் தான் இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, ரொம்ப சொற்பமாக தான் இந்த பேசிக்கில் இருக்காங்க. புரிஞ்சுக்கல? இல்லை சார் குரு தசையில் ஒருத்தர் தொழில் பண்ணி பெரிய அளவில் இருக்கிறார், அவர் ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழிலில் உட்காந்துருப்பார். புரிஞ்சுக்கல? ஒரு கோயிலில் அவரே நிர்வாகம் பண்ணுவார், அல்லது கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூலை நிர்வாகம் பண்ணுவார். குரு அப்படிங்கிறது குரு சம்மந்தப்பட்ட தொழில். புரிஞ்சுங்களா? இதில் ஒரு சமையல்காரராக இருப்பார். புரிஞ்சுக்கலாம்? ஆனால் அவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நித்தம் இன்னொருத்தருக்கு அடிமையாக தான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதில் வந்து அவர் அடிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும், அல்லது குரு உபதேசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். இப்படி இன்னும் பல விஷயங்களை வந்து ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அப்படி ஜோதிடங்கிறது மிகப்பெரிய மிராக்கிள்ஸ். என்னை போன்ற பல ஜோதிடர்கள் இன்றைக்கி இந்த மாதிரி சொற்ப பதிவுகள்லாம் போட்டுருக்காங்க. அவர்களுக்கு தலைவணங்கி இந்த மாதிரி நிறைய பதிவுகளை நம்ம பார்ப்போம். நன்றி. தெய்வீக மாரிமுத்து 98 42 52 16 69 இதனுடைய செல் நம்பர். இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ளே சந்திக்கலாம். அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் நான் ஜோதிடம் கேட்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை என்னுடைய கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், நேம் பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தரேன், அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீக மாரிமுத்து.